வணக்கம் நண்பர்களே, இது சமீபத்தில் நடந்த குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். இந்த 1 மைனஸ் 1/n ப்ளஸ் 1 மைனஸ் 2/n ப்ளஸ் 1 மைனஸ் 3/n ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் எண்ணாவது உறுப்பு வரை கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மெத்தடாக போனோம் அப்படின்னா இது ஒரு பெரிய சம், இது ஒரு 5 மார்க் கொஷின் ரேஞ்சுக்கு போகும். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல எண்ணாவது உறுப்பு வரை கூடுதல்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எண்ணுக்கு என்ன பண்ணுறேன்னா 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1னா ஃபஸ்ட்டு உறுப்பு மட்டும்னு அர்த்தம். ஸோ 1 மைனஸ் 1/n, எண்ணுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1/1, 1/1னா 1. அப்போ 1 மைனஸ் 1 என்ன கிடைக்குது அப்படின்னா 0. ஸோ கீழே இருக்கிற இடத்துல எண்ணுக்கு பதில் 1ன்னு போட்டால் எங்கே 0 வருதுன்னு பாருங்கள். இந்த 1/2 இன்ட்டு 1 இது 0 ஆகாது. இங்கே 1 மைனஸ் 1 0 ஆகிடும். 1 மைனஸ் 1 இங்கே 0 ஆகும். 1 ப்ளஸ் 1 2 ஆகும். இது 0 ஆகாது. ஸோ மீதி இருக்கிற ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இப்போ எண்ணுக்கு முதல்ல 1ன்னு போட்டோம் இல்லையா, இப்போ எண்ணுக்கு பதில் 2ன்னு அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படின்னா முதல் 2 உறுப்பை எடுத்துக்கணும். அப்போ பாருங்கள் 1 மைனஸ் 1/2 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 2/2, 2/2னா 1. அப்போ 1 மைனஸ் 1 இது 0ன்னு ஆகிடும். மீதி இது மட்டும்தான் 1 மைனஸ் 1/2, 1ல் அரை போயிடுச்சுன்னா அரை. இப்போ நம்மக்கிட்ட கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா 4ல் 2 கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 2 தான் நமக்கான ஆப்ஷன். அதில் எது வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் எண்ணுக்கு பதில் 2ன்னு அப்ளை பண்ணுறேன். 1/2 இன்ட்டு 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1னா 1. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்குது? 1/2. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். வேணா இங்கே செக் பண்ணி பாருங்கள். 1/2 இன்ட்டு எண்ணுக்கு பதில் 2ன்னு போடுறோம், இன்ட்டு எண்ணுக்கு பதில் 2ன்னு போடுறோம். 2 மைனஸ் 1 1, 2 கேன்சல் ஆகிட்டா மீதி 1 தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 1/2. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஸோ இதுக்கு மெத்தடாக போடுறத விட இப்படி எண்ணுக்கு பதில் 1 2ன்னு எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக போடலாம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணுக்கு 1ன்னு எடுக்கும்போது முதல் ஒரு உறுப்பு மட்டும் எடுத்துக்கணும். 2ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த 2 உறுப்பு எடுத்துக்கணும். நீங்கள் முதல்லையே 2ன்னு போட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் 1ன்னு எடுத்தேன் இல்லைங்களா, அதை மாதிரி போடாமல் 2ன்னு போட்டு செக் பண்ணால் கூட அப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக வருது அப்படின்னு கூட பார்த்து சூஸ் பண்ணலாம். என்ன 2ன்னு போடும்போது முதல் 2 உறுப்பை எடுத்துக்கணும். ஒருவேளை 3ன்னு போடுறோம் அப்படின்னா முதல் 3 உறுப்பை எடுத்துக்கணும். அது மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் எண்ணுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எண்ணுக்கு 0ன்னு அப்ளை பண்ணக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்ளை பண்ணக்கூடாது எண்ணுக்கு 0 அப்படின்னா, இங்கே கேட்குறது உறுப்புகளுடைய கூடுதல். ஒரு உறுப்பு 2 உறுப்பு 3 உறுப்பை கூட்டுங்கன்னு சொல்லலாம். 0 உறுப்பை கூட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பாருங்கள். அதனால் எண்ணுக்கு 0 எடுக்க முடியாது. சரிங்களா? அது ஒரு காரணம். 1 மைனஸ் 1/nன்னு இருக்குது. அப்போ 1 மைனஸ் 1/0, எந்த நம்பருக்கு கீழே 0 இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இன்ஃபினிட்டின்றதால நம்ம அதை வச்சு போட முடியாது. அதனால் எண்ணுக்கு 0 எடுக்கக்கூடாது. எண்ணுக்கு எங்கே இருந்தால் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி சம் எதை கேட்டாலும்னா 1லேருந்து ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? தேங்க்யூ.